ஹலோ மக்களே! ஹீரா லீவ் விட்டதுலேருந்து வீட்லயே இருக்கா. அதனால அன்னைக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா. அதனால சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே செங்கல்பட்டு சைடு போனாங்க. பைபாஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த தாபா இருந்துச்சு. அப்படியே உள்ள போயாச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு வியூ பார்க்கறதுக்கு. நல்லா சிலு சிலுன்னு காத்தடிச்சுட்டு, அந்த வெளிய கட்டில்ல உட்காந்துட்டு இது சாப்பிட்றதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுவே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உட்காந்துட்டு ஆர்டர் குடுத்துட்டோம். பாருங்க அவங்க எவ்வளோ ஒரு ஜாலியா இருக்காங்க. பசங்கனாலே அப்படிதாங்க. வெளிய வந்துட்டாலே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, நாங்க நாட்டுக்கோழி கிரேவி, கிரில்லு, அ ரொட்டி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தாபா ரைஸ், காடை ஃப்ரை அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்க வீட்டுக்காரர் எப்போ வெளிய போனாலும் அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆர்டர் குடுத்துருவாருங்க. ஆனா சாப்பிடுறதுன்னு பார்த்தா கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. மிச்சதெல்லாம் நீ சாப்பிட்ருன்னு என்கிட்ட குடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு தான் பின்விளைவுகள் அதிகமா இருக்கும். இவங்க எப்பவுமே இப்படிதாங்க எண்ணெய் கோத்து விட்டு வேலை பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாத்தையும் வச்சு அவங்க பசங்களுக்கு குடுத்துட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. நீங்க செங்கல்பட்டு சைடு இந்த பைபாஸ் வழியா வந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே இருந்துச்சு ஃபுட் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கிக்கின்னு கிளம்பியாச்சுங்க. எப்பவுமே நாங்க இது மாரி அடிக்கடி ஹோட்டல்லாம் வரமாட்டோம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி தாங்க வருவோம். ஏன்னா, எங்க ஊர் வந்து ரொம்ப உள்ள இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப இருட்டா இருக்கும் வேற நைட் டைம்ல. நாங்க அதனாலேயே எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனாரு தான் வருவோம். நாங்களாலாம் வரமாட்டோம். அதுவும் இல்லாம இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்காங்க. நெறைய சூசைட் நடந்திருக்கு. அதனாலேயே பேய் பேய் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம். பேய் வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். வர வழியில பார்த்தீங்கன்னா, கேட் வேற போட்டாங்க. சரி ட்ரெயின் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது மாரி வெளிய வரும்போது இப்போ நெறைய விஷயம் நடந்திருக்கும்ல. அதெல்லாம் யோசிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அச்சச்சோ! பேய பார்த்துருவோமோ, வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் பேய்லாம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்புனதே கிடையாது. எங்க போனாலும் நான் தைரியமா போவேன் நைட் டைம்ல. ஆனா இந்த ஊருக்கு வந்து எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு உண்மையாவே பேய்லாம் இருக்கு அப்படின்றத நான் அப்பதாங்க நம்ப ஆரம்பிச்சேனே. அதுலேருந்தே நான் எங்க வீட்லருந்து வெளிய வந்தாலே எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. இப்படியே கீழயே குனிஞ்சுட்டு போவேன், கீழயே குனிஞ்சுட்டு வருவேன். ஏன்னா எனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நான் எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே நடந்திருக்கு. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயம். நான் வந்து எங்க வீட்டுக்காரர் இல்லாம வெளியவே போமாட்டேன். வெயிட் பண்ணுவேன். எங்க வீட்டுக்காரர் வரலன்னா, நான் லைட்டெல்லாம் உள்ள ஃபுல்லா லைட் போட்டு வெயிட் பண்ணுவேன். இது வீடியோக்காக சொல்லங்க. உண்மையாவே இந்த பேய் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நெறையவே இருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம். என்னோட பேய் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். பாய்.